ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பவேஷ் விஷன். நான் உங்களுக்கு பவேஷ். சரிடா, நான் டைட்டில் பார்த்தேன். ஆனால் நான் ஒரு ஸ்டூடெண்ட், இல்லைனா நான் வந்து ஒரு ரிசர்ச்சர், இல்லைனா வந்து எனக்கு ஆஸ்ட்ரானமி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா பேசிக்கலாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு ஆர்வத்தோடு பார்ப்பீங்க. அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து நான் வந்து ஒரு 9 to 6 ஜாப் போகிறவன்ப்பா, இல்லைனா வந்து நான் வீட்டில் ஒரு ஹோம் மேக்கர்ப்பா அப்படின்னா எனக்கு இந்த கண்டென்ட் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் ஏன் இந்த கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கேள்விக்கு நான் ஒரு பதிலை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,042.75 கோடி. என்னடா இது அப்படின்னா, போன ஜூலை 23 நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2024-2025 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு யூனியன் பட்ஜெட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நிதி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அதாவது இஸ்ரோக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இது. ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக இன்னொரு 1000 கோடி கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பேஸ் செக்டரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட அதிகம். அதாவது அந்த 13,042 கோடி வந்து போன வருஷத்தோட அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வருஷம் 12,543.91 கோடி கொடுக்கப்பட்டிருந்தது. அது லாஜிக்கலாக போன வருஷத்தோட ஒரு 500 கோடி அதிகம் இந்த வருஷம். சரி, ஏன் இந்த இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்மளுடைய இஸ்ரோவுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனை வந்து அடைஞ்சாங்க. அதாவது சந்திராயன் 3 சக்ஸஸ்ஃபுல்லான சாஃப்ட் லேண்டிங், the world's 4th nation to land successfully on the lunar surface அப்படின்ற அந்த பெருமை, அந்த டேக் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு கிடச்சிது. இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் இது. அண்ட் அதை தொடர்ந்து ஆதித்யா L1 அந்த மிஷினோட சக்ஸஸ்ஃபுல்லான லான்ச்சாக இருக்கட்டும், அண்ட் இன்னைக்கு கரண்ட்டாக அதோட ப்ராக்ரஸ் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக இஸ்ரோ வந்து 2 சக்ஸஸ்ஃபுல்லான மிஷினை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய லைனப்ஸில் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நிறைய நிதி தேவைப்படுது. அதனால தான் இந்த இன்க்ரீஸ் பேசிக்கலாக. சரிடா, நீ காரணத்தை சொல்லவே இல்லையே அப்படின்னா, இதுதான் காரணம். புரியலையா? இந்த நிதி எங்கேருந்து வருது? ஒரு டேக்ஸ் பேரும் அவனுடைய டேக்ஸை வந்து ஒழுங்காக பே பண்ணுறது மூலிமா தான் இவ்வளோ நிதி வருது. இந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட் அது ரிசர்ச்சுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கும் ஒதுக்கிறதுக்கு காரணம் நம்ம கொடுக்கறதுனால தான். நம்ம இவ்வளோ நிதி வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா? இந்த நிதி வந்து எந்த விதத்தில் யூஸ் பண்ணப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய ஆசை. அதனால் இந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து சரிப்பா, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம்ல, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு ஏதாவது ரிட்டர்ன் இருக்கணும்ல, ஏதாவது ப்ராஃபிட் இருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது ஜிடிபிக்கு எந்த விதத்தில் இஸ்ரோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு 2024 அவ்வளோ, ஏன் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் கூட இன்டர்நெட் தான். ஸோ அந்த இன்டர்நெட்டுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் வந்து முக்கியமான ஒரு ரீசன். சரி, உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபைபர் கேபிளோ இல்லைனா எத்தர்நெட்டோ ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு கேபிள் வரது மூலிமா தான் உங்களுக்கு இன்டர்நெட்டை வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும். பட் லாஜிக்கலாக சேட்டலைட்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து உலகத்தை கனெக்ட் பண்ண முடியும், பீப்புளை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லைனா வந்து ரிமோட் ஏரியாஸில் ரீச் அவுட்டே பண்ண முடியாத இடங்களில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை வந்து இஸ்ரோ தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து எர்த் அப்சர்வேஷன், இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு வாரம் கழிச்சு ஒரு பெரிய புயல் வருதாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கணிப்பு எது மூலியமா அப்படின்னா அந்த சேட்டலைட் மூலிமா தான். அண்ட் அதை தொடர்ந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக வயநாட்டில் சோகத்துக்குரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட், நிறைய பேர் இறந்துட்டாங்க, குழந்தைங்கள் உட்பட. ஸோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை வந்து நம்ம கணிப்பறதுக்கும் வந்து முக்கிய காரணம் வந்து சேட்டலைட் தான். அண்ட் அதை தொடர்ந்து நேவிகேஷன், அதாவது ஜிபிஎஸ். இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் ஜிபிஎஸ் இல்லாமல் வாழவே முடியாது. ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கும், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பெஸ்ட் ரூட்ஸை கண்டுபிடிச்சி ஃபியூவல் காஸ்ட்டை கட் டவுன் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டர்ஸில் வந்து இன்டெரக்டாகவும் டேரெக்டாகவும் இஸ்ரோ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு ஆப்வியஸ்லி டிஃபென்ஸ் இந்த இவ்வளோ பெரிய பார்டர் இருக்குது இந்தியாவுக்கு, இவ்வளோ பெரிய பார்டரை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சேட்டலைட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லேயும் வந்து ஜிடிபியில் வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இஸ்ரோ. இப்போது எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க. நாசாவையே பார்த்து வேந்தாச்சு, நம்ம இப்போ இஸ்ரோவையும் பார்ப்போமே. சரி, நம்ம இஸ்ரோடைய லைனப்ஸில் இருக்கக்கூடிய முதல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPADX, அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா Q3 of 2024 நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. Q3 என்னப்பா அப்படின்னா, அதான் வருஷத்தில் 12 மாதம் இருக்குது. அந்த 12 மாதத்தில் பாதினா 6, அதுலேயும் பாதி 3. ஸோ 3 குவார்ட்டர் தாண்டி, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் வந்து இந்த மிஷன் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. சரிடா, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ட்வின் ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸ், அதாவது IMS Class 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸை வந்து ரெண்டுமே வந்து ஈச் 200 kg வெயிட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று டார்கெட்டை வச்சு இன்னொன்று வந்து ஃபாலோ பண்ண வச்சு
அந்த ஆர்பிட்டில், அதாவது அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்ட பாதையில் வந்து நிற்க வச்சு டாக்கிங் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. டாக்கிங்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இமேஜஸை காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் கிளிப்பாக பே பண்ணுறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். சரி, இது எதுக்கு பண்ணுறாங்க? இது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் பூமியிலேருந்து அங்கே ஸ்பேஸில் வந்து மனிதர்களை வந்து ஒரு ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் வந்து லைக் இன்னொரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து லைக் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அவங்க போகணும் அப்படின்னா டாக்கிங் பண்ணால் தான் போக முடியும். டாக்கிங் பண்ணாமல் நம்ம அப்படியே அட்மாஸ்ஃபியரில் போக முடியாது. ஸோ ஸ்பேஸ் வந்து பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அதுதான் விஷயம். ஃப்யூச்சரில் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்போ நடக்க போகிற ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இப்போ வந்து இந்த மிஷன் வந்து பண்ணப்படுது. செகண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசார், அதாவது சார் சேட்டலைட். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2025 வந்து நடக்கும், அதாவது ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் நடக்கும்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அது நாசா அண்ட் இஸ்ரோ ரெண்டு பேரோட கொலாபரேஷனில் பண்ணக்கூடிய ஒரு மிஷன் இது. சரிப்பா, அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டியூவல் ஃப்ரீக்வன்சி சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். இந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார்ன்றது சாருடைய அப்ரிவேஷன். பேசிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா அது வந்து ஒரு ரிமோட் சென்சிங் பேலோட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டில் வச்சு நம்ம பூமியை வந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுனாமி, எர்த்குவேக், அதுக்கப்புறம் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த வால்கானிக் எரப்ஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக இந்த குளோபல் வார்மிங்கால் ஐஸ் ஷீட்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்குது. அது எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய பங்கா 94 மில்லியன் USD, அதாவது 788 கோடி இஸ்ரோ வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நாசாவுடைய பங்கா ஆல்மோஸ்ட் 808 மில்லியன் USD, அதாவது 6700 கோடிக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுடைய பங்காக இருக்குது. இதில் மூணாவது மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன்யான். இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இஸ்ரோ ரீசெண்டாக நிறைய நியூஸ் வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2025 நடக்கும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எந்த மந்த் என்ன டேட்டுன்னா இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ இதில் பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இண்டியன்ஸை வந்து பூமியிலேருந்து சேஃபாக ஒரு பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட், அதாவது 170 to 408 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டை வந்து நிலநடுக்க வச்சு அண்ட் அகெயின் பூமியை சுற்றி வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு ரிவால்வ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி இருக்கும் எர்த்துக்குள்ளே திரும்பி சேஃபாக கொண்டு வந்து அவங்க லேண்ட் பண்ணணும். இதுதான் இந்த மிஷினோடைய கோலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரோ அண்ட் HAL வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. HAL வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ககன்யான் 1 இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் மிஷன்ஸ், அதாவது இந்த சந்திரயான் 1, 2, 3 அந்த மாதிரி இதுவும் ககன்யான் 1, 2 அந்த மாதிரி போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ககன்யான் 1ல் அன்க்ரூவ்டு ஸ்பேஸ் ஃப்ளைட், அதாவது யாரும் வச்சு நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் தான், இதெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பட் ககன்யான் 1 அண்ட் ககன்யான் 2 ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமனாய்ட் ரோபோட் வியாமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டை வந்து நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு வந்து இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ககன்யான் 2 இதுவும் பார்த்தீங்கன்னா 2025 தான் நடக்கும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ககன்யான் 2ல் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது இன்னும் எதுவும் இஸ்ரோ சொல்லும் போது தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க, ககன்யான் 1க்கும் ககன்யான் 2க்கும் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் இந்த டாக்கிங்ஸ் கேப்பபிலிட்டி, அப்புறம் இந்த ரெண்டேவர்ஸ் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் வந்து ககன்யான் 2ல் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ககன்யான் 1க்கும் ககன்யான் 2க்கும் நடுவில் ஒரு 4 ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ககன்யான் 2 இருக்கும் அப்படின்றத இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. 5th மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரயான், அதாவது வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன். ஏன் செகண்ட்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன் வந்து மங்கள்யான், அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அமைச்சிருந்தோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிஷன் அது. ஸோ அதை தொடர்ந்து செகண்ட் இன்டர்பிளானட்டரி மிஷன் இது பார்த்தீங்கன்னா வீனஸ் கணக்கு போகிறோம். ஏன் இன்டர்பிளானட்டரினா, ஒரு பிளானட்டை விட்டு இன்னொரு பிளானட்டுக்கு போக போகுது. பூமியிலேருந்து வீனஸுடைய ஆர்பிட்டில் வந்து நிலைநிறுத்தப்பட்டு அங்கே வந்து வீனஸுடைய அட்மாஸ்பியரை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க இஸ்ரோ. ஸோ இதுதான் வந்து இஸ்ரோடைய 5th மிஷன். ஸோ பேசிக்கலாக இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அட்மாஸ்பியரை வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வீனஸுடைய அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 96.5% கார்பன் டை ஆக்சைடும் 3.5% நைட்ரஜனும் அண்ட் மற்ற கெமிக்கல்ஸ் வந்து ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இருக்குது. அண்ட் அந்த சர்ஃபேஸ் வீனஸுடைய சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 467 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்குது, ரொம்ப அதிகம், 743 கெல்வின். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 93 பார் ப்ரெஷர் அதுவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம பூமியில் கடலுக்குள்ளே ஒரு 3000 மீட்டர் 3000 அடி உள்ளே போகணுன்னா, 900 மீட்டர்ஸ் உள்ளே போகணுன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அவ்வளோ ப்ரெஷர் வந்து அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் அனுப்புகிறோம். அண்ட் இந்த டேட்டா தான் இப்போ சொன்னதில்ல, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஆல்ரெடி USSR, அதாவது ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்து வீனஸில் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்டிங்லாம் இல்லை,
டேரெக்டாக வீனஸோட சர்ஃபேஸ்லேயே போயிட்டு நிறைய மிஷின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஸோ அங்கேருந்து அந்த டேட்டா தான் இது. ஸோ அவங்க மிஷின்ஸை பற்றி, அந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷினை பற்றி, ரஷ்யா பண்ண மிஷின்ஸ் பற்றி வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ அதை தொடர்ந்து நம்ம வந்து 6th மிஷனுக்கு போவோம். மங்கள்யான் 2 தான் பார்த்தீங்கன்னா 6th மிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மங்கள்யான் ப்ரோக்ராமில் வரக்கூடிய 2வது மிஷன். இது பார்த்தீங்கன்னா 2024 தான் நடக்கும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. பட் இதோடைய எந்த அப்டேட்ஸும் இல்லை. ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி டிலே ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஃபெப்ரவரியில் எக்ஸ் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ கே சிவன் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் வெறும் மங்கள்யான் 2ல் நாங்கள் வெறும் ஆர்பிட்டர் மட்டும் தான் அனுப்ப பிளான் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து மங்கள்யான் 1 கம்பேர் பண்ணும்போது ஒரு 7 டைம்ஸ் அதிகமாக பேலோட அனுப்ப ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னாரு. பட் கரண்ட் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ திரு சோம்நாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, இல்லை நாங்கள் வந்து ஆர்பிட்டரோடு சேர்த்து நாங்கள் ரோவர், ஒரு சூப்பர்சோனிக் பேராஷூட் அண்ட் ஒரு ஹெலிகாப்டர், ஒரு ஸ்கை கிரேன் இதெல்லாம் அனுப்ப ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில பேலோட்ஸோட இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பேலோட்லாம் நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு பேலோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடெக்ஸ், அதாவது மார்ஸ் ஆர்பிட்டர் டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆனக்கூடிய ஒரு பேலோட். அண்ட் செகண்ட் பேலோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ, நம்ம தண்ணி குடிக்கிற ஆரோ கிடையாது, இது வந்து ரேடியோ ஆக்குலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலோட். அண்ட் 3வது பேலோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EIS, அதாவது எனர்ஜெட்டிக் அயன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலோட். அண்ட் 4th பேலோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபெக்ஸ், அதாவது லாங்மீர் ப்ரோப் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலோட். அண்ட் இன்னொரு பேலோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசம், அதாவது போலரைசேஷன் சென்சிட்டிவிட்டி இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆஃப் மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலோட். அண்ட் கடைசி பேலோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேம், அதாவது பிளாஸ்மா அனாலிசிஸ் ஃபார் தி என்வரான்மெண்ட் ஆஃப் மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலோட். இந்த பேலோட்ஸ்லாம் மங்கள்யான் 2ல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வைக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அகெயின் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுறேன். அண்ட் 2022 ஒரு பேனல் மீட்டிங் நடந்தது. அந்த பேனல் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமரா வந்து நாங்கள் மங்கள்யான் 2ல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெரி ஹை ரெசல்யூஷன் கேமரா. 7th மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். இது பார்த்தீங்கன்னா ஜாக்ஸாவும் இஸ்ரோவும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷன். ஜாக்ஸானா என்ன அப்படின்னா அதான் ஜாப்பனீஸ் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, ஜப்பானோடையது. ஸோ ஜப்பானும் இந்தியாவும் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷன். இது பார்த்தீங்கன்னா 2026 இருக்கும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லூனார் லேண்டரும் ஒரு ரோவரையும் வந்து மூணுடைய போலார் ரீஜனில் வந்து வச்சு ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா. ஸோ வெறும் ஐடியா மட்டும்தான் இருக்குது. அஃபிஷியலாக இப்போ வரைக்குமே வந்து இந்த மிஷனுக்கு பிளானிங்கோ ஃபண்டிங்கோ வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. 8th மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரயான் ப்ரோக்ராமில் வரக்கூடிய 4வது மிஷன். எஸ், சந்திரயான் 4. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க, சந்திரயான் 3ல் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சந்திரயான் 4ல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ரிட்டன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னா அகெயின் எஸ், நம்ம இங்கேருந்து மூணுக்கு போய் மூணில் இருக்கக்கூடிய மண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய சில கற்களையும் வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அங்கே அதை எடுத்துகிட்டு வந்து அதை ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன கெமிக்கல் கம்போசிஷன்லாம் இருக்கான்றதுன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 மாடியூல்ஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு மாடியூல் TM, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் மாடியூல். செகண்ட் மாடியூல் LM, லேண்டர் மாடியூல். தேர்ட் மாடியூல் AM, அசென்டர் மாடியூல். 4th மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி மாடியூல். 1998, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி ISS அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து US அண்ட் ரஷ்யா அண்ட் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து சேர்ந்து உருவாக்கின ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அது. அந்த மாதிரி நம்ம இந்தியா, நம்ம இஸ்ரோ பார்த்தீங்கன்னா அவங்களே இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு கண்ட்ரியோட ஹெல்ப்பும் இல்லாமல் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2028 2035 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் லான்ச் இந்த 2028 2035 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இஸ்ரோ கொடுத்துருக்காங்க. அதாவது 52 tons வந்து வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 52,000 கிலோ. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 408 kilometers ஆர்பிட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 15 to 20 days வரைக்கும் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பேசக்கூடிய 10th மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AstroSat 2, அதாவது இந்தியாஸ் செகண்ட் டெடிகேட்டட் மல்டி வேவ்லென்த் டெலஸ்கோப். அது பேசிக்கலாக ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். இன்றைக்கி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா AstroSat 1 இருக்குது, அது ரீப்ளேஸ்மெண்ட் தான் AstroSat 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நடக்கும்ன்றது இன்னும் இஸ்ரோ வந்து சொல்லலை, எந்த இயர்னு கூட தெரில. ஸோ டு பி டேட்டட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து
ஆல்ரெடி ஆஸ்ட்ரோசெட் 1 பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பண்ணும் அண்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. கம்மிங் டு த கன்க்ளூஷன், இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் இந்த மிஷின் விஷயத்துக்குலாம் வரும்போது எல்லா மிஷின்ஸுமே நான் டெப்த்தாக இறங்கி நான் சொல்லியிருக்க மாட்டேன். எப்படின்னா இந்த வீடியோ வந்து இஸ்ரோடைய ஃபியூச்சர் மிஷின்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான், டெடிகேட்டட் வீடியோஸ் கிடையாது. ஸோ டெடிகேட்டடாக எனக்கு இந்த மிஷினை பற்றி மட்டும் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்றதை பொறுத்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னுடைய அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனு. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் சப்ஸ்கிரைபிங்? ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் அதை தொடர்ந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட சரியில்லை ப்ரோ அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதை தொடர்ந்து கடைசியாக இந்த வீடியோ வந்து ப்ரோ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ, அந்த ஃப்ரெண்டு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டார் கேசிங் தான் பிடிக்கும் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து இந்த ஸ்பேஸை பற்றி ஆஸ்ட்ரானமி பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான் ப்ரோ. இந்த பிளாக் ஹோல்ஸு, பல்சர்ஸு, இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்களுக்கும் தெரிய வரும், ஓ இஸ்ரோ இதெல்லாம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தான் நம்மளும் நாசாவை பார்த்தே வியந்துகிட்டு இருக்கிறது. அண்ட் கடைசியாக வரும்போது அடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போது இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமாகவே நான் வந்து அந்த வீடியோவில் பார்க்குறேன். திஸ் இஸ் யுவர் பாவேஷ் சைனிங் ஆஃப். See you in the next one. Bye guys.